إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாகவும் உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்ணிலும் இனிமையான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூஈன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ, எவைகளை நமக்கு ஹலாலாக்கியிருக்கின்றானோ அப்படியாப்பட்ட விடயங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளை நமக்கு வேண்டாம் ஹராம் என்றெல்லாம் அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றானோ அப்படியாப்பட்ட எல்லா விடயங்களிலிருந்தும் நாம் நம்மை முற்றாக தெரிந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு கட்டளையிடுகின்றேன். கணேசபுரி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துவோம். அல்லாஹ்வுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களைய நாங்க கேட்காமலேயே ஒரு கண்ணியமான, ஒரு சிறப்பான, உயர்ந்த ஒரு கூட்டமாகிய அல்லது ஒரு சமூகமாகிய முஸ்லிம் சமூகத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான். கலிமாவுடைய பாக்கியத்தை தந்து நானும் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு சமூகம் அல்லது ஒரு கூட்டம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வச்சிருக்கிறானே, இதுக்கு நாங்க அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி கடமை உள்ளவங்களா இருக்கிறோம். ஏன் நான் அதை சொல்றதுன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க அதை பின்பற்றுவோமோ இல்லையோ, நாங்க அந்த மார்க்கத்தை சரியா பின்பற்றுவோமோ இல்லையோ, ஆனா அந்த மார்க்கம் எல்லா விடயங்களை பற்றியும் சொல்லுவாங்க. பிறந்தத்திலிருந்து மௌத்தாகும் வரையில A to Z எல்லா விடயங்களையும் நமக்கு அழகாக தெளிவாக வழிகாட்டிடும். நபி அவங்களோட வாழ்க்கையும் சரி, குர்ஆனா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கு. யாராவது அதை பின்பற்றாங்க என்றா அவர் ஒரு நாளும் வழி தவற மாட்டாரு, கேவலப்படவும் மாட்டார். சரியா பின்பற்றினால் ஒரு நாளும் அவர் கேவலப்படவும் மாட்டாரு, வழி தவறி போகவும் மாட்டாரு. அதாவது அல்லாஹ் குர்ஆன்லயும் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை அவங்களோட வாழ்க்கை இஸ்லாமாக இருந்துச்சு, அவங்களோட வாழ்க்கை குர்ஆனாக இருந்துச்சு. அந்த நபியுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எல்லா விடயங்களை பற்றி முழு இஸ்லாத்தையும் நபியுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் புரிய வைத்திருந்தார். நபியுடைய வார்த்தைகளா இருக்கலாம், நபியுடைய செயல்பாடுகளா இருக்கலாம், நபியுடைய அங்கீகாரங்களா இருக்கலாம், முழு ஹதீஸ்களும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஆயிஷா குர்ஆன்ல சொல்றான், இது உங்களுக்கு ஒரு அழகான, உங்களுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கு. அழகான, சும்மா முன்மாதிரி இல்ல, நீங்க அவரை பின்பற்றுங்க அவருக்கு உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது இல்ல, அழகான ஒரு முன்மாதிரி நீங்க பின்பற்றினா உங்களோட வாழ்க்கை அழகாகும்.
நீங்க நபியை பயப்படாம கண்ணை பொத்தி கொண்டு பின்பற்றுங்க, நபியுடைய வார்த்தைகளை மதியுங்க, நபியுடைய வார்த்தைகளை நீங்க பின்பற்றி பாருங்க, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை அழகாகும். இதுதான் குர்ஆனுக்கு சொல்லித்தார பாடம். எனவே கண்ணியத்துக்குரியவர்கள், அந்த அடிப்படையில நாங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அல்லாஹ் இதிலே முஸ்லிம்களாக முஸ்லிம் சமூகமாக ஆக்கியிருக்கிறார். அதுலயும் இன்னொரு ஸ்டெப் நாங்க மேல போனா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் விசேஷமாக இந்த மஹல்லாவா இருக்கலாம், இந்த மஹல்லாத்து அக்கம் பக்கங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியாவாக இருக்கலாம், நாங்க அல்லாஹ்வுக்கு இன்னொரு நன்றி கடன் பண்றதுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒரு முஸ்லிம் சமூகமாக ஒரு மஸ்ஜிதை பேஸ் பண்ணி, ஒரு மஸ்ஜிதுக்கு கீழால ஒரு முஸ்லிம் சமூகமாக அல்லாஹ் எங்களுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இது எல்லா இடத்துலயும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த பாக்கியம் எங்களுக்கு விளங்குதில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. எப்ப இந்த பாக்கியம் இல்லாம போகுமோ, இதுக்கு மாற்றமான நிலைமைகள் உருவாகுமோ, அந்த நேரத்துல இந்த பொறுமதி விளங்கும். நாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால இந்த நிலைமைகளை பார்த்தோம், இங்க கண்ணால பார்த்தோம். சில வருடங்கள், பல வருடங்கள் இல்ல, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால எங்க நாட்டில நிலவிய பல பிரச்சனைகள் நேரங்கள்ல முஸ்லிம் சமூகத்துக்கு பல விதத்திலையும் பல இடங்கள்ல பிரச்சனைகள், கஷ்டங்கள், பயம், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்றதுக்கு பயம், முஸ்லிமுடைய வீட்டுல நிம்மதியா வாழ்றதுக்கு பயம் என்ற ஒரு கஷ்டம் இருக்கக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, ஏன்னா நான் அதை தெளிவா சொல்றேன், அந்த நேரத்துல நானும் இந்த மஹல்லா புரியவனா தான் இருந்தேன். அந்த நேரத்துல உண்மையில நிம்மதியா ஒரு அளவுலையாவது மற்ற மக்கள் படுற கஷ்டங்களை விட, மற்ற மக்கள் பதற பதட்டங்களை விட, பயப்படுற பயத்தை விட நாங்க ஒரு அளவுல நிம்மதியா தான் இருந்தோம். சமூகம் என்ற அமைப்புல எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஆனா ஒரு அமைப்புல நாங்க நிம்மதியா இருந்தோம். ஏன்? எங்களோட அக்கம் பக்கங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். எங்களுக்கு ஏதாவது ஒன்றா முஸ்லிம்கள் வந்துடுவாங்க, எங்களோட பள்ளி பக்கத்திலே இருக்குது, எங்களோட சமூகம் பக்கத்திலே இருக்குது என்ற ஒரு தைரியம் கண்ணியத்துக்குரியவர்கள். ஆனா இந்த நிலைமை முஸ்லிம் சமூகத்துல பல இடங்கள்ல இருக்கல்ல. அக்கம் பக்கங்கள்ல என்னத்தான் நாங்க நல்லா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க முஸ்லிம் அல்லாதவங்க, நான் குறை சொல்றதுக்கு சொல்றது அல்ல, ஒரு பயம். பல பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னத்தான் சொன்னாலும் நாங்க எவ்வளவு அவங்களோட அதாவது நல்ல முறையில நடந்து கொண்டாலும், எங்களோட நோன்பு வந்தா நாங்க கஞ்சி கொடுப்போம், எங்களோட பெருநாள் வந்தா நாங்க சாப்பாடு அனுப்புவோம், அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா எங்களைய பத்தி அவங்க என்ன மாதிரி ஒரு நிலப்பாடுக்கு வந்துடுவாங்களோ தெரியாத ஒரு பயம். கணிச்சுரியவர்களே, அல்லாஹ் அந்த நிலைமையை இந்த ஏரியால வைக்கல, விசேஷமா இந்த மஹல்லால வைக்கல. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இதுக்கு எல்லாம் நான் ஏன் இதெல்லாம் விலகப்படுத்துறேன்னா, அதனால ஒரு மஸ்ஜித் சூழல்ல ஒரு முஸ்லிம் சமூகம் ஒன்று சேர்ந்து இருக்கிறேன்றது இது சாதாரணமான விஷயம் அல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் என்று சொல்றது, இது மஸ்ஜித் என்று சொல்றது இது சாதாரணமான இடம் அல்ல. இது ஆன்மீக பக்கத்துல மார்க்கத்துடைய அடிப்படையிலையும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி சமூக அமைப்பிலையும் சோசியல் பக்கத்திலையும் இந்த இடம் ஒரு முக்கியமான இடம், முக்கியமான இடம். இதை நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். எங்களோட முழு ஊருக்கும் ரஹ்மத் இறங்குற ஒரு முக்கியமான இடம் இந்த மஸ்ஜித் தான். இந்த ஏரியாக்குள்ளால உள்ள, இந்த மஹல்லாக்குள்ளால இல்ல அல்லது இந்த பக்கத்து மஹல்லாக்கள் இந்த ஏரியாவுக்கு ரஹ்மத் இறங்குறதாக இருந்தால் இந்த மஸ்ஜிதுக்கு தான் முதலாவது இறங்குது. அந்த மஸ்ஜிதில் இருந்து தான் ஊர்களுக்கு பிரிஞ்சு போகுது. அது தெளிவா வந்துருக்கு. எங்கட வீட்டுக்கு ரஹ்மத் வருவது, எங்க வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வருவதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மஸ்ஜித். அதனால மஸ்ஜிதை நாம பாதுகாக்கணுமா இல்லையா? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஒரு அல்லாஹ்க்கு ஒரு ஊர்ல மிக மிக விருப்பமான இடம் மஸ்ஜிதாக இருக்கிறது, மஸ்ஜிதாக இருக்கிறது. அதனால தானே மஸ்ஜித் அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு இடம் தான். சும்மா உள்ளவங்க எல்லாம் மஸ்ஜிதை நிர்வாகிக்க வேண்டாம், நம் மஸ்ஜித நிர்வாகத்துடைய விஷயங்களை பத்தி பேசல, அதுக்கு முன்னால குத்துபாக்கள் அதை பத்தி பேசப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இப்படி இருக்கணும் என்றதை பத்தி எல்லாம் நாங்க தெளிவா விலகி இருக்கிறோம். அதாவது சுருக்கமா அந்த குர்ஆனாயத்தை சொல்றதா இருந்தா, அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ், அவங்க அல்லாஹ்வை நம்பியிருக்கணும், அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கும், வல் யௌமுல் ஆகிர் கியாமத்துடைய நாளை நம்பியிருக்கணும், வ அகாமத் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்க, தொழுகையை அவங்க தொழக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் மஸ்ஜிதை நிர்வாகிக்கலாம். உலமாக்கள் சொல்றாங்க அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அவங்க அந்த அதாவது தொழக்கூடியவங்களை மட்டுமல்ல, அந்த மஸ்ஜிதுல ஆக குறைஞ்சது அவர் ஒரு நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வக்து அல்லது 2 வக்து சரி அவர் சொல்லணும். ஆக குறைஞ்சது என்ன, நான் 5 வக்துன்னு சொல்லல, சிலவங்க வெளியில வேலைக்கு போவாங்க, அந்த நேரத்தில் அவங்க மஸ்ஜித்ல தொழிலாது. ஆனா ஆக குறைஞ்சது அவர் மஹல்லாத இருக்கிறார் என்றால் அவர் ஆக குறைஞ்சது ஒரு வக்து அல்லது 2 வக்தாவது மஸ்ஜித்ல சொல்லணும். அவர் சும்மா தொழுகையை நிலைநாட்டார், வீட்டுல தொழுகிறார், மஸ்ஜித் இருக்குது வீட்டுல தான் தொழுது கொண்டிருக்கிறாங்க, இதற்கு மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு வாரது தகுதி இல்லை என்றது எங்களுக்கு குர்ஆன் இஸ்லாம் சொல்லுது. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் ஜகாத் கொடுக்கணும், ஜகாத் கொடுக்க சொல்லி இருக்கிறது. அவர் ஜகாத் கொடுக்கிறவரா இருந்தா தானே மஹல்லால இருப்பாங்க பல தேவை உள்ளவங்க, அவங்களோட கஷ்டம் விளங்கும் ஜகாத் கொடுக்கிறவருக்கு தான். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இது ஆக முக்கியமான ஒரு சிஃபத். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர் என்ன சொல்லிடுவாரோ, இவர் என்ன சொல்லிடுவாரோ, அவர் அப்படியே இவர் இப்படியே, அவரை சமாளிக்கோணுமே என்கிறல்ல, மற்றவங்களோட பழிப்ப அவர் பயப்பட மாட்டாரு, மாறாக அல்லாஹ்வை மட்டும் பயப்படுவார். நான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிற விஷயத்துல சரியா நடந்து கொள்றனா, நேர்மையா நடந்து கொள்றனா, இல்ல அல்லாஹ்வே கண்டிப்பான். அவங்க சொல்றாங்க இப்படி செய்யுங்க, இவங்க சொல்றாங்க அப்படி செய்யுங்க, இவங்களை சமாளிக்கிறதா அவங்களை திருப்தி, யாரையும் திருப்தி பார்த்தா ரப்பு அல்லாஹ், அவனை திருப்தி படுத்துங்க, அல்லாஹ்க்கு மட்டும் பயப்படுங்க. ஏன்னா அல்லாஹ் தான் எல்லா உள்ளத்தையும் சொந்தக்காரன், எல்லாத்துடைய உள்ளங்களுக்கும் சொந்தக்காரன் அவன். அவனை சந்தோஷப்படுத்த அவன் மக்கள் உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவான். அதனால அல்லாஹ்வை பயப்படுறத மாத்திரம் நீங்க நோக்கமாக கொள்ளுங்க. இதுவும் ஒரு நிபந்தனை. எனவே கணேசக்குரியவர்கள், இப்படி நிர்வாகிகள் என்னென்ன மாதிரி இருக்கணும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அதைத்தானே பார்க்கிற. ஒரு மஸ்ஜிதுக்கு புதுசா ஒரு நிர்வாகம் வாரதா இருந்தால் அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் யாரு வாராங்க, அவங்க என்ன செய்ய போறாங்க பாப்போமே. நாங்க யாருக்கும் குறை சொல்றதுன்னு சொல்லல கணேசக்குரியவர்கள், எங்க சமூகத்துடைய நிலப்பாடு சொல்றேன். பாப்போமே, அவங்க செஞ்சு பார்க்கட்டுமே. இது எங்க கண்ணியத்துக்குரியவர்களை நான் கேட்கிறேன், இது பார்லிமெண்டா? பார்லிமெண்ட்டுக்குள்ள மினிஸ்டர்மாரு வாராங்க, பாப்போமே இந்த கட்சி எப்படி செய்யறாங்க, அந்த கட்சியும் அந்த கட்சி எப்படி செய்யறாங்க, இந்த கட்சி சொல்றது. இது பார்லிமெண்டா? கண்ணியத்துக்குரிய இது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் சொந்தக்காரன் இருக்கு. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நிர்வாகம் செய்ய வாராங்களோ கண்ணியத்துக்குரியவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை நிர்வகிக்க வந்திருக்கிறாங்க. நிர்வாகம் அல்ல, உண்மையில சொல்ல போனா அவங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஹாதிம்களாக வந்திருக்கிறாங்க, கிதுமத் செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடியவங்களா வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பள்ளி சொந்தமாகிறது இல்லை, பள்ளி சொந்தம் இல்லை அவருக்கு. அல்லாஹ்வுடைய வீடு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவருக்கு சொந்தம் இல்லையே. இது முழு ஊருக்கு அவ்வளவு பேருக்கு சொந்தமான ஒரு இடம், அவ்வளவு பேருக்கும் பொதுவான ஒரு இடம். அதனால கணேசக்கூடியவர்களே, நிர்வாகம் வருவாங்க, அவங்க நிர்வாகத்தை செய்வாங்க, நல்ல முறையில நிர்வாகத்தை செய்யணும். நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம், நாங்க எல்லாம் அவங்களுக்காக துவா செய்வோம், நல்லா செய்யணும். யாரு நல்லா செஞ்சாலும் எங்கட பள்ளித்தானே ஹயாத்தாக போகுது. முன்னுக்கு சொஞ்சவங்களை பத்தி புதியவங்க குறை சொல்றதும், புதியவங்களை பத்தி இருக்கிறவங்க குறை சொல்றதும் இல்ல. வானம் கணேசக்கூடியவர்களே, குறை செல்வி தேடி தேடி தான் எங்க சமூகம் இவ்வளவு பின்னுக்கு பேசியிருக்குது. அவன் குறை இவன் பார்த்தான், இவன் குறை அவன் பார்த்தான், இவன் தான் குறை பார்க்காம இருந்தார். குறைய பார்க்கறத விட்டுட்டு நிறைய பார்ப்போமே, நிறைக்காகவே நாங்க உதவி செய்வோமே. எனவே கணேசக்குரியவர்களே, அந்த அடிப்படையில நிர்வாகம் அது வரட்டும், நிர்வாகம் செய்யட்டும், நாங்க உதவியா இருப்போம். இதை பத்தி நான் பேச வரல. நாம் பேச வந்த விஷயம் என்னன்னா, இந்த மஸ்ஜித் இருக்குதே, இந்த மஸ்ஜித் பொறுமதியான ஒரு இடம். மஸ்ஜித் என்றது வெறும் கட்டிடம் அல்ல, கல்லு மண்ணு சிமெண்டி போட்டு கான்கிரீட்டை போட்டு கம்பியை போட்டு செஞ்ச கட்டிடம் மட்டுமல்ல.
இது உண்மையில சொல்ல போனா இந்த ஊருக்குள்ள ஒரு பெரியோரு சென்டர் உண்டு. மஸ்ஜித்ங்கிறது ஒரு சென்டர். இது இபாதத் செய்யற மக்களை வணக்கசாலியாக மாத்திர வேணும். சும்மா இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு அல்லாஹ் ரசூல் நினைவில்ல, விளங்குறது இல்ல, அல்ல அவன் வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூல் இல்ல, இவர அல்லாஹ் ரசூலின் பக்கம் திருப்புறோர் இடம், இபாதத்தாலியாக மாத்துறோர் இடம். நான் சொல்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிறதோ வரக்கூடியதோ இதுக்கு பின்னால வாழமல்ல இருந்தாலும் சரி, நாங்க ஒரு கட்டிடத்தை இந்த மஸ்ஜித நாங்க வெள்ளையாக்குறதுக்கு, இந்த மஸ்ஜித வெள்ளையாக்குறதுக்கு எல்லாம் நாங்க பிளான் பண்ணுவோம். இந்த மஸ்ஜித கட்டிடத்தை அழகா வச்சுக்கொள்ளணும் அல்லாத ஊரு அதை அழகா வைக்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரி இந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஹல்லாவாத்துல இந்த உள்ளங்களும் வெள்ளையாகணும், உள்ளங்களும் துப்புரவாகணும். இதுவும் எங்கட கடமை. இது இப்படியான ஒரு இடம் மஸ்ஜித். ஏன்னா மஸ்ஜித்ல இபாதத் செய்யல் என்றால் வீட்டுல இபாதத் எந்த அளவு செய்வார் என்றது சுவர் இல்ல. மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாதான் இபாதத்துடைய கடன் கூடுறது. நீங்க பாருங்க, வீட்டுல தொழுகிற தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது பாருங்க, அந்த தொழுகைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. தனியா தொழுது பாருங்க, இமாம் ஜமாத்த வந்து தொழுது பாருங்க, அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அவருக்கு ஒரு இபாதத்து ஒரு ஆசை, இபாதத்தாலியாக மாத்துற ஒரு இடம். அதே மாதிரி கண்ணியத்துக்குரியவர்களே, படிப்ப கொடுக்கிற ஒரு பாடசாலை, ஒரு ஸ்கூல், என்னோட பாஷையில் சொல்ற ஒரு ஸ்கூல், ஒரு மதரசா, இங்க வந்து படிக்கிறதுக்கு மாதிரி. இந்த மாஷா அல்லாஹ் எல்லாம் நடக்குது அதுரன் இல்ல கண்ணியத்துக்குரிய. நான் சொல்றேன், இந்த சின்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிற இடம் மட்டுமல்ல, ஒரு பெரியாள் எனக்கு இஸ்லாத்தை படிக்கணும், தொழுகையில சட்ட திட்டங்களை படிக்கணும், ஏத சுத்தத்தை பத்தி படிக்கணும். இதுக்கு மஸ்ஜித் தான் இடம், மஸ்ஜித் ஸ்கூல் கண்ணியத்துக்குரியவர்களே. நாங்க யோசனை பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். சில நேரங்கள் எங்க பிக்கல் பாடங்கள் நடக்கிறாய்க்கும் இல்ல, அதை விட மேல் அதிகமா தஜ்வீத் குர்ஆன் எப்படி சரியா ஓதுறது, எனக்கு ஒரு கிழமைக்கு கேட்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை, நாங்க ஆண்கள் எனக்கு ஒரு கிழமைக்கு ஒரு அவர் 2 அவர், ஒரு கிழமைக்கு மொத்தமா ஒரு 2 அவர் குர்ஆனுக்காக வேண்டி எனக்கு ஒதுக்கியலவா, அந்த குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஒதுக்கியலவா. அதுவும் தொடர்ந்து 6 மாசம் 10 மாசம் எல்லாம் போவாது, கூடி போனா ஒரு 2-3 மாசத்துல இதற்கு குர்ஆனை தர்த்தீலா ஓதுறதுக்கு படிக்கலாம். முயற்சி செஞ்சா, அதுக்கு பிளான் பண்ணினா, இது ஸ்கூல். இது வயசு வந்தவங்களுக்கு, வயசு குறைஞ்சவங்களுக்கு அல்ல, வயசு வந்தவங்க எல்லாத்துக்கும் உள்ள ஒரு ஸ்கூல் இது, மதரசா இது. படிப்போம், எங்களுக்கு சான்ஸ் இது. பிளான் பண்ணி இதுவரைக்கும் பிளான் பண்ணணும். எங்க மஸ்ஜிதுல இமாம்கள் இருக்கிறாங்க, எங்க மஸ்ஜிதுல இமாமத்து ஆலிம்கள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். சில மஸ்ஜிதுகள்ல பார்த்தா கண்ணியத்துக்குரியவர்களை இமாமத்துக்கு ஆலிம தேடிக்கொள்றதுக்கு இல்ல, அப்படியான மஸ்ஜிதுகள் இருக்குது. சில கரீபான ஏரியாக்கள்ல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. மாஷா அல்லாஹ், எங்களுக்கு அழகான இமாம்களை சந்திக்கிறாங்க, அதாவது உஸ்தாத்மார்கள், ஆலிம்கள், குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சம் உள்ளவங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சான்ஸ். இதெல்லாம் கிடைச்சுக்கொண்டு, இதெல்லாம் வச்சுக்கொண்டு நான் என்ன செய்தேன், மாணிக்கத்தை வச்சுக்கொண்டு கணக்கு இல்லாம சும்மா சாக்கடை போட்டு சுத்தி இருக்கிறேன், பசியில இருக்கிறேன், திங்குறதுக்கு சாப்பாடு இல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, ஆனா எந்த கையில கோடிக்கணக்கான பொறுமதியான மாணிக்கம் ஒன்று கையில இருக்குது. எவ்வளவு பெரிய மடத்தனம் சொல்லுவோம். இது என்னடா மடு, நீ இதை வித்து இதை தள்ளியாட்டி அவனுக்கு சாப்பாடு அல்ல, உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். அவ்வளவு பொறுமதியான ஒன்றை கையில வச்சு கொண்டிருக்கிறாய், ஆனா பாவிக்கிறோம் இல்ல. நஷ்டமா இல்லையா? மஸ்ஜித் எங்களுக்கு பாவிக்கலாம், நல்ல விஷயங்களுக்காக நாங்க பாவிக்கிறோம் இல்லையா, எங்களுக்கு நஷ்டமா இல்லையா? கணியத்துக்குரியவர்கள், இது மதரசாவாக இருக்கிறது. அதே போல ஆக முக்கியம், இது ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய இடம், ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய இடம். இங்க வந்து சண்டை பிடிக்கிற இடம் அல்ல. மஸ்ஜித் என்றது ஊர் மக்களை ஒற்றுமையாக்குற இடம், எங்களுக்குள்ளுக்கு ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். எங்களுக்குள்ளுக்கு மட்டுமல்ல, எங்களோட மஸ்ஜித் அந்நிய மக்களுக்கு மத்தியிலேயும் எங்களோட சகோதரத்துவம், சமத்துவம், அதாவது சகவாழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம் மஸ்ஜித்.
கணியத்துக்குரியவர்களே, பல மஸ்ஜிதுகள்ல நாங்க அந்த அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதா தெளிவா சொல்றேன். கணியத்துக்குரிய மஸ்ஜிதுகள், சில மஸ்ஜிதுகள் நாங்க அவங்களுக்கு பல புத்திமதிகள் சொன்னதுக்கு பின்னால மாஷா அல்லாஹ் அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த மஸ்ஜிதுக்கு பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்நிய மக்களை அழைப்பு கொடுக்கறாங்க. அழைப்பு கொடுத்து அது ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய, அது போலீஸாக இருக்கட்டும், ஏஜி ஆபீஸாக இருக்கட்டும், கிராம சேவக்கையா இருக்கட்டும், அல்லது த்ரீவீல் ஆட்டா கமிட்டியாக இருக்கட்டும், அல்லது வேற எந்த ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இது எல்லாம் சம்பந்தப்படுத்தி அந்த ஊர் மக்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கறாங்க. வாங்களே, எங்கட பள்ளிய வந்து பாருங்களே, நாங்க பள்ளியில இன்னின்ன விஷயங்களை தானே செய்யறோம், நீங்க பாருங்களே எங்க அவங்களை அழைப்பு கொடுக்கறாங்க. அவங்க வாராங்க, வந்து பள்ளிய பாக்குறாங்க, மஸ்ஜித்ல என்ன நடக்குதுன்றத பலக தெளிவுபடுத்தப்படுவது. சகவாழ்வு மையம், ஹார்மனி சென்டர், ஒரு ஹார்மனி சகவாழ்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். மாஷா அல்லாஹ் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள் நடந்து அதை கேட்டதுக்கு போதும் அவங்க சொல்றாங்க, இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பள்ளிக்குள்ளுக்கு வந்தது. இவ்வளவு நாளா நாங்க பள்ளிய பத்தி எல்லாம் இவ்வளவு தவறான விஷயங்களை விளங்கி வச்சிருந்தோம் தெரியுமா. கணியத்துக்குரிய அந்த ப்ரோக்ராம்களை நாங்க செய்யறதுனால எங்களுக்கு தெரியும். கணியத்துக்குரியவர்களே, ஒரு நபர் வாராரு, வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு முஸ்லிம் அல்லாத நபர் இவர் வந்தத்திலேயே அங்களை பாக்குறாரு, இங்களை பாக்குறாரு, சுத்தி சுத்தி என்னமோ பாக்குறாரு, தேடுறாரு மாதிரி இருக்குது, தேடுறாரு. என்னப்பா இப்படி அங்கல பார்த்தா என்ன விளங்குது இல்லை, இவர் என்ன தேடுறாரு கேட்க, என்ன விஷயம் நீங்க என்னத்த தேடுறீங்க, என்னமோ ஏதாவது நீங்க வச்சிருக்கிறீங்களா, இல்லாத ஏதாவது நீங்க தேடுறீங்களா, என்னத்த தேடுறீங்க, வந்தத்திலேயே நாங்க பாக்குறோம், அங்களை பாக்குறீங்க, இங்களை பாக்குறீங்க. அவர் சொல்றாரு, இல்ல நான் வந்து தேடுறது என்னன்னா, இந்த உங்களோட வாள்கள் கத்தியதெல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க, வாள் கத்தி இந்த ஆயுதங்களை எங்க வச்சிருக்கிறீங்க, ஏமாப்பா நீங்க அப்படி கேட்கறீங்க. இல்ல நாங்க அப்படித்தானே பார்த்தோம், எங்களுக்கு அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. மஸ்ஜிதுன்னு சொன்னா இது கத்தி வாள்களை வச்சு கொடுக்கிறேன், அவங்க அப்படியே உள்ளத்துல பதிவாகியாது. அது தெளிவா சொல்லப்பட்டதுக்கு பின்னால் அப்படியா ஐத்தானே பார்த்து இவ்வளவு ஒரு அமைதியான இடத்துல ஏன் இந்த வாழ் கத்தியல் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கே மஸ்ஜிதுக்குள்ள வரப்போல ஒரு அமைதி விளங்குது. எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு 2 கிழமைக்கு முன்னால நாங்க அட்டுலுகாம பகுதியில ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சோம். கணியத்துக்குரியவர்களே, அந்த ப்ரோக்ராம் அட்டுலுகம் அந்த பெரிய பள்ளி வாசல்ல செஞ்சோம். கிட்டத்தட்ட 140 பேர் வந்திருந்தாங்க. அதுல படிக்கிற வயசு பிள்ளைகளும் வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைகள் சொல்லுது, எங்களுக்கு இந்த பள்ளிக்குள்ளுக்கு வரப்போக்களே நாங்க பயந்து வந்தோம், பள்ளி பயங்கரமான இடம் பயந்து வந்தோம். ஆனா எப்ப பள்ளிக்குள்ளுக்கு வந்தோமோ இந்த பள்ளியுடைய ஸ்ட்ரக்சர், பள்ளியுடைய நிலமா, பள்ளியுடைய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உள்ளத்துல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இது எங்கிருந்து வர சந்தோஷம், நாங்க போட்டுறதா, எனக்கு இந்த பெயிண்ட்ல உள்ள சந்தோஷமா, இந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள சந்தோஷமா, இல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அமைதி அவங்களுக்கு அல்லாஹ் காட்டுறாங்க. கணியத்துறை இத மாதிரி சொல்ல போனா இப்படி அழகான ஒரு ஒற்றுமை மையமாக எங்க பள்ளியை மாற்றலாம். பிளான் பண்ணுவோம். இது நிர்வாகம் மட்டும் பிளான் பண்ணட்டும், நாங்கள் எங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்ல. ஒரு ஊரு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்யறதா இருந்தா ஒரு ஊரு ஒட்டுமொத்தமா ஒன்று சேரணும். பல ஊர்களில் நாங்க செஞ்ச ஒவ்வொரு ஊர்களையும் அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. ஒரு செலவு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, ஒரு செலவு இருக்குது. ஏன்னா வாரவர்களை கண்ணியப்படுத்தணும், அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யணும். நான் சொல்ல மஸ்ஜித்ல தொழுகிறத மட்டுமல்ல நாங்க காட்டுவோம், அதுக்கு போறோம் இஸ்லாத்தை பத்தி உள்ள பல சந்தேகங்கள், அதுகளை தெளிவுபடுத்துற பல பேனர்கள் எல்லாம் நாங்க அழகா பண்ணி அதுகள் எல்லாம் அழகான முறையில் அவங்கள பார்த்தே அழகாக விளங்கப்படுத்தி எல்லாம் சொன்னதுக்கு பின்னால சுபஹானல்லாஹ் இத பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்களோட வார்த்தைகள், அவங்க இதுக்கு பின்னால கொடுக்கிற ஃபீட்பேக்ஸ் இருக்குதே, நாங்க இவ்வளவு காலமா நினைச்சு கொண்டிருந்தோம் ஷரியா என்றா, ஷரியா சட்டம் என்றா, ஷரியா செஞ்சா எங்களை ஒரு ஜாதி பொடியாக்குறது, தலா பெலன நீதி அப்படி ஹிதாக நீதி அப்படியோ தலா பெலன எங்களை அதாவது அடிச்சு பொடியாக்குற ஒரு சட்டம் என்று நாங்க நினைச்சு கொண்டு இங்கே தானே விளங்குது. சரியா சட்டத்தை எங்க நாட்டில உருவாக்குனா நல்லா இருக்குமே அவங்க சொல்றாங்க. எங்க நாட்டுக்கும் சரியா சட்டம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்ல சட்டம், இதுதானே உண்மையிலே நிலைநாட்ட வேண்டிய ஒரு சட்டம் என்று அவங்கள வாயாக சொல்றாங்க. பெண்கள், நாங்க இவ்வளவு நாள பெண்களை என்னமோ நினைச்சு கொண்டிருந்தோம், பெண்களை சித்திரவதப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் நினைச்சு கொண்டோம். ஆனா இப்பதான் எனக்கு உண்மையான பெண்ணுடைய உரிமையை கொடுக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும் தான் சொல்லக்கூடிய பெண்கள் சொல்றாங்க.
அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இப்படி எல்லாமே இஸ்லாத்துக்குள்ளுங்க. கொடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களே, இது நான் ஒரு ரெண்டு உதாரணங்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் அவங்க தெளிவு எடுக்கிறாங்க. இது எங்க நடக்குது? மஸ்ஜித்ல நடக்குது. இது யார் செய்யணும்? நிர்வாகம் மட்டுமல்ல, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, உலமாக்கள், ஊர் மக்கள், துறை சார்ந்தவர்கள், பணக்காரர்கள் எல்லாம் சேரணும். அழகான அதாவது ஒரு முயற்சி. அதுக்கு பிறகு அவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு போனதுக்கு பிறகு அதோட முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு பள்ளியோடு உள்ள ஒரு பெரிய ஒரு முஹப்பத் மட்டுமல்ல, பள்ளியோட ஒரு இலக்கம் வந்து நான் அவங்களுக்கு சொல்லி அனுப்போம். உங்களுக்கு எதுவும் தேவையா, ஏதாவது கேட்கணும் தான் பள்ளியோடு தொடர்பு அவங்க கேளுங்க, புதியுங்க. இந்த டைம் நீங்க பள்ளியை வந்து பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, எவ்வளவு காலம் நீங்க பெரிய தாப்பையில அடிச்சு மூடியா வச்சு இருந்தீங்க, இன்றைக்கா நீங்களுக்கு தொடர்ந்து காட்டுறீங்க. இது எப்பயோ செஞ்சிருக்கணும், நீங்க இப்ப செஞ்சுக்கப்படா எப்பயோ செஞ்சிருக்கணும். இது பல பேரும் சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்கள், அப்படியாப்பட்ட அதாவது நிகழ்வுகள் எங்களோட மஸ்ஜித்ல ஏதோ ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இது. இது யாரு செய்யணும்? மஹல்லாவாசிகள் செய்யும். மற்ற கண்ணியத்துக்குரிய அதாவது அதாவது பிற சமூகங்களோட ஒற்றுமைப்படுத்துற விஷயங்கள் இப்படி ப்ரோக்ராம். சரி, எங்கட சமூகம் ஒற்றுமையாக இருந்து நாங்க என்ன செய்யணும்? எங்கட மஹல்லால என்ன ப்ரோக்ராம் செய்யலாம்? எல்லாரையும் கூப்பிட்டு பயான் செய்யறது மட்டுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஏங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலோசனை. நல்லவா இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்ல விட்டு போட்டுடுவோம். ஏங்க ஒரு ஆலோசனை என்ன, நாங்க செய்யறோமோ தெரியாது, இந்த மஹல்லால் செய்யறாங்களோ தெரியாது, ஒரு 2 மாசம் அல்லது 3 மாசம் ஒரு நாள் மஸ்ஜித் டே, யௌமுல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய நாள் இது. 3 மாசத்துக்கு ஒருக்கு. அதுக்கு அழகா போஸ்டர் அடியுங்க, பரவாயில்ல. உங்களோட மஹல்லாக்குள்ளுக்கு ஒரு ஒரு கேம்பெயின் செய்யுங்க, வேலை கொடுங்க, மஸ்ஜித் டே. அந்த நாள் மஸ்ஜிதுக்குரிய நாள். முழு மஹல்லாவாசிகள், ஆண்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கடா, மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதை துப்பரவாக்குவாங்க, மஸ்ஜிதை செழிப்பாக்குவாங்க. ஏதாவது புறப்பாடுகள் இருந்தா மஸ்ஜிதை செய்வாங்க, மஸ்ஜிதை முத்தங்களை சுத்தப்படுத்துவாங்க, முழுக்க மஸ்ஜிதை சுத்தப்படுத்த. இதுல என்ன நடக்கும்? எல்லாரும் சேர்ந்து செய்ய போகல, நீ நான் எங்க பாகுபாடு இல்ல, பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்ல, எல்லாம் கைய போட்டு கொண்டு செய்யறோம். எங்க மஸ்ஜிதுக்காக வேண்டி, ரப்புடைய வீட்டுக்காக வேண்டி நாங்க செய்யறோம். எங்களுக்கு ஒரு அல்லாஹ் முஹப்பத் உண்டாக்குறான். இது எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு சமதானிய வச்சு வாங்க, அதுல 5 பேர் வார 10 பேர் வார இல்ல கண்ணியத்துக்குரியவர். இது அழகா ஆர்கனைஸ் பண்ணுவோம். எதுவும் இன்றைக்கு எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அழகா படுத்தி காட்டினாக்கா மக்களுக்கு அதுல விருப்பம் வாங்க. இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு எல்லாம் அழகுபடுத்தி காட்டணும்னா அழகா செய்வோம். மற்ற மஹல்லாக்களுக்கு முன்மாதிரியா மாற்றுவோம். நான் உண்மையில கண்ணியத்துக்குரியவர்கள், நான் இதுக்கு சொல்லல, நான் இந்த பொல்வத்த நூர் மஹல்லா பத்தி நான் வெளியில பேசியிருக்கிறேன். நான் இருந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளாலதான் நான் இந்த மஹல்லால இருந்தேன். ஆனா அந்த 2-3 வருஷமே சொல்லக்கூடியது ஒரு கிரிட்டிக்கலான காலம். கோவிட் போன்ற மற்ற அதாவது இதுக்கு முன்னால வந்த அட்டாக்கள் போன்ற அது ஒரு பயங்கரமான காலம். உண்மையில கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த டைம்ல இருந்த நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு செஞ்சாலும் அல்லாஹ் அவங்க அனைவருக்கும் ரஹ்மத் செய்யணும். இதுக்கு பின்னாலும் அதாவது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் பிளான் பண்ணினாங்க. இந்த உங்களுக்கு தெரியும், வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊருக்கு நாங்க என்ன செய்வோம்? கவர்மெண்டால ஏதோ கொடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சீரழிய வேணாம், இந்த போம குடிக்கிறதுக்கு சீரழிய வேணாம். நாங்க அவங்களோட பேச்சு எல்லாத்தையும் இங்க கொண்டாந்து அழகா பிரிச்சு போட்டு அழகா ஃபார்ம்களை கொடுத்தாங்க, அழகா டீட்டெயில்ஸ் எடுத்தாங்க. நீங்க பெண்கள் அங்க போயிட்டு சீரழிக்க வேணாம், நீங்க ஊட்டிடுறீங்க, நாங்க உங்களுக்கு கொண்டாந்து தாரோம். எல்லாம் அவங்க நினைச்சு அதை கொண்டு போயிட்டு அந்த மஹல்லாவால கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை, எங்க மஹல்லா நிர்வாகி மஸ்ஜித் நிர்வாகிகள் எங்களுக்கு கொண்டாந்து தாராங்க, இது அழகா சிஸ்டமா கொண்டாந்து தாராங்க. எங்களை பத்தி ஒரு பெரிய நல்லெண்ணம். இப்ப இதை கொண்டு போயிட்டு கொடுத்ததுக்கு பின்னால அவங்க சொல்றாங்க, இதை எடுக்க வாங்க சொன்னா அதுக்கு என்ன செய்யறோம்? அவங்களோட டேட்டை வச்சு டைம் பிரிச்சு இந்த ஏரியாவில் உள்ளவங்க இந்த டைமுக்கு போங்க, இந்த ஏரியாவில் உள்ளவங்க அங்கிட்டு போயிட்டு சண்டை பிடிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. ரொம்ப அழகா இருந்துச்சு இது சிஸ்டம். இது கண்ணியத்துக்குரியவர்களை இது எங்களுக்கு பார்க்கறது கணக்கு இல்லாமக்கலாம். இது வெளியே வச்சு பார்த்தா இதெல்லாம் அழகான முறைகள். கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். இதுதான் நடக்கணும். நான் சொல்றேன், இதுதான் நடக்கணும். எங்களுக்குள்ள ஒத்துமை யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு இன்னைக்கு நாங்க ஒரு மஹல்லாக்குரியவங்க, எங்களுக்கு அமைப்புகள், எங்க இயக்கங்கள் ஒன்றும் மாறும். எங்களுக்கு நாங்க எல்லாம் ஒரே முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில நாங்க ஒன்றும் வரணும், ஒற்றுமை ஆகணும்.
அது ஒற்றுமை எங்களால ஏழுமானவங்க வயோதிப்பவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவிகள் செய்யற விஷயத்துல வாலிபவர்கள் ஆசையோடு இருப்பாங்க, ஆர்வத்தோடு இருப்பாங்க, திரகாத்திரமா இருப்பாங்க. அவங்க அழகா வழிநடத்தி நல்ல விஷயங்களை ஈடுபடுத்துற விஷயங்கள்ல உலமாக்களோட உதவிகளோட உள்ள நிர்வாகிகள் புத்திஜீவிகளோட உதவிகளோட எல்லாரும் சேர்ந்து கைது செய்யும் இந்த பயணத்தை போகணும். என்னை கணித்துக்குரியவர்கள் அந்த அடிப்படையில ஒற்றுமைக்குரிய ஒரு இடம், அதே போல எங்கிற உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம், ஆன்மீக பரிசுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய இடம். எனவே கணிப்புரை இப்படியாப்பட்ட ஒரு இடத்துடைய விஷயத்துல நாங்க எவ்வளவு கவனம் செலுத்தணும், அப்ப இதுக்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு மஹல்லா வாசிகளும் ஏங்க மஸ்ஜிதுக்காக வேண்டி நான் என்ன செய்யணும், முன்னுக்கு வரணும். இது இல்லாம இது அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும் அல்ல, எல்லாரும் ஏழைகள் முதல் பணக்காரர் வரை படிச்சவன் பாமரர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்துல முன்னெடுக்கணும். ஏண்டா பலமாக்கள் சொல்றாங்க, எப்போ ஒரு சமூகம் மக்கள் அவங்களோட மஸ்ஜித பாதுகாக்கிறாங்களோ, நான் சொல்ல பாதுகாக்கிறேன் கட்டி காட்ட பாதுகாக்கிறது அல்ல, அமல் இபாதத்துகள் இத மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு பாதுகாக்கிறாங்களோ அந்த மஸ்ஜித் அந்த சமூகத்தை பாதுகாக்கும், அந்த மஸ்ஜித் அவங்க சமூகத்தை பாதுகாக்கும். எங்கட மஸ்ஜித் எங்களைய பாதுகாக்கும் பார்த்தோம், அதை நாங்க கண்கூடா பார்த்தோம். எங்கட மஸ்ஜித் எங்களைய பாதுகாத்துச்சு. கணிப்புரியவர்களே, நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கும் இதைத்தான் வலியுறுத்தணும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுங்க, பள்ளிக்கு போக, பள்ளியோடு தொடர்பாங்க என்ற விஷயங்கள். பள்ளியில ஏதாவது ஒரு ஊட்டிய கண்டா யாரா இருந்தாலும், நீங்க எப்படி பள்ளியில ஒரு ஊட்ட துண்ட கண்டா நாங்க கூப்பிடுற யார, நான் இது உங்களோட இந்த மஸ்ஜிதே அல்ல, நான் பொதுவா சொல்றேன், கூப்பிடுறேன் வாங்க பாருங்க இங்க ஊட்ட இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதான் சொல்லக்கூடியவர், அது மேலதிகமா 10 விஷயம் சுத்தம் செய்யறாரு, பரவாயில்ல, அவருடைய சிதுமத்தை அவர் மேலதிகமா செய்யறா, அல்லாட்ட அவருக்கு அதுக்கு பெரிய கூலி இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களை சரி, அவர்கிட்ட கடமையே வச்சு கொள்வோம். எனக்கு கடமை இல்லையா, அங்க ஒரு ஊட்ட துண்ட கண்டா எடுத்து போடுறது, நான் சம்பளம் கொடுக்கிறேன் தானே. கண்ணியத்துக்குரியவர்களை நான் உண்மையா சொல்றேன், இந்த மஸ்ஜித்ல எந்த மஸ்ஜிதா இருந்தாலும், அதாவது மஸ்ஜித்ல இமாமத் செய்யற இமாமுக்கா இருக்கலாம், அதான் சொல்ற முஅத்தினுக்கா இருக்கலாம், பள்ளிக்கு கிதுமத் செய்யக்கூடிய ஹாதின்களுக்கா இருக்கலாம், எங்களால சம்பளம் கொடுக்க இயலாது. அவங்க செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுக்கிறதா இருந்தால் எங்களால கொடுத்து முடிக்க இயலாது. ஏண்டா அது அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். அஜிரே இல்லா அல்லாஹ் என்று நபிமார்கள் சொன்னா, எங்க கூடிய அல்லாத தரணும் மாதிரி அவங்க அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. நாங்க கொடுக்கிறோம் அவங்க செலவழிக்கிற டைமுக்காக வேண்டி. அது அவர் தொழில் செய்யாம இன்னைக்கு இருந்து கொண்டு இதை செய்கிறாரே, இதுக்குத்தான் நான் ஒரு ஹதியாவை கொடுக்கிறேனே தவிர அவருக்கு சம்பளம், அவருக்கு சேலரி இவருக்கு கொடுக்கிறோம், நாங்க இவ்வளவு கொடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய ஒரு தொழிலைய உங்களைய ஒரு தொழிலையே தொழிலா ஒரு மடங்கா இருக்கிற தொழுகைய அந்த தொழுகையை 27 மடங்காக மாற்றுறதுக்கு இவர் காரணமா இருக்கிறாரு, இமாம் காரணமா இருக்கிறாரு. இந்த ஒரு தொழுகை 27 மடங்கு தொழுகையா மாறினா அதுக்கு கிடைக்கிற நன்மைக்கு நீங்க கொடுக்கிற இந்த சம்பளம் போதுமா? ஒரு தொழுகைக்கு நான் கேட்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் தொழுகையை அவர் உங்களோட தொழுகையை இமாம் ஜமாத்தை தொலை வச்சு உங்களே நன்மைக்குரியவரா மாத்துறாரு. சும்மா பள்ளியில வெறும் இமாம் அல்ல, ஹஜ்ரத் என்றதல்ல, அவர் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான. அதனால்தான் இமாமத் என்ற வேலையை நபி அவங்களோட காலத்துல நபி மட்டும் தான் செஞ்சாங்க. நபிக்கு ஆக ஏழாவது டைம்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு ஆகினாங்க. எங்க இமாமத் அவ்வளவு பொறுமதியான ஆட்கள், அது அங்க லேசா நினைக்க கூடாது. கணியக்கூடியவர்களே, இந்த அடிப்படையில எங்களோட ஒவ்வொரு விஷயங்களையும் எங்களோட மஸ்ஜிதோட தொடர்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் மஸ்ஜித் வைக்கக்கூடிய இமாம்களா இருக்கலாம், மஸ்ஜித் முஅத்தினா இருக்கலாம், அல்லது மஸ்ஜித்ல செய்யக்கூடிய அவங்களோட மட்டும் பொறுப்பல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன மனிதன் என்ற அடிப்படையில் முன்ன பின்ன ஆகினால் நாங்க மன்னிக்கிற தன்மைகள் இருக்கணும். கணேஷ்குரியவர்களே, மஸ்ஜித்ல ஏதாவது நான் பாக்குறேன், உதாரணத்தை சொல்றேன், நான் பாக்குறேன் ஜன்னல்ல கொஞ்சம் அப்படியே தூசி இருக்குது, இது முஅத்தின் வேலை அல்ல, நான் என்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு புடவை துண்டு எடுத்து நான் அதை தொடச்சிட்டேன். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதே ஏந்த அடியான் மஸ்ஜித்ல அவன் ஒரு துணியை வச்சு தொடக்கிறானு, ஏந்த மஸ்ஜித் சுத்தமா இருக்கணும் அவன்
கவலைப்படுறானே அவனை சுத்தப்படுத்துறது எங்க பொறுப்பு. அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஊட்டியை எடுத்து வீசுங்க, இது பெரிய கூலி, பெரிய கூலி. கொஞ்சம் எடுத்து கூட்டுங்க. நான் ஒரு ஏரியாவுக்கு நாங்க பேசியிருந்தோம், மஸ்ஜித்ல ஒரு 3 நாள் பேசியிருந்தோம். தஹஜ்ஜுத்ல பார்த்தா ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுக்கும் ஒருத்தர் வந்துடுவாரு. அவர் வந்து என்ன செய்வாருன்னா, அதாவது மஸ்ஜித கூட்டுவாரு, ஃபுல்லா மஸ்ஜித கூட்டுவாரு. விசேஷமா அதாவது தொழுகைக்குரிய முன்சப்புகள் இடங்கள் அப்படியே கூட்டுவாரு, கூட்டி சுத்தமாக்குவாரு. டெய்லி இமாம் ஜமாத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சிடுவாரு. நான் அந்த மஹல்லாவாசி கேட்டேன், அதாவது ஒரு வயசான மனுஷன், ஒரு வயசாளி மனுஷன். நான் கேட்டேன், யாரப்பா அந்த வயசு மனுஷன் வந்து, அவருக்கு வயசான ஆள், அவரு வந்து இந்த வேலையை செய்யறாரு, அவர் யாரப்பா? ஹஜ்ரத், அவர் தான் பள்ளி தலைவர். ஹஜ்ரத் அவர் தான் பள்ளி தலைவர். டெய்லி வந்து இந்த வேலையை செய்வாரு. பள்ளி தலைவர் செய்யற வேலை. நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க, நான் அப்படி செய்யற மாதிரி சொல்றேன். இதெல்லாம் ஒரு முன்மாதிரி. அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இவன் தான் நீ தலைவரை இருக்கணும். ஏன மஸ்ஜிதை பத்தி, ஏன மஸ்ஜித் ஒரு ஊக்கத்தும் இருக்கப்படாதுன்னு கவலைப்படுறார். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்தமாக்குற விஷயத்துல இருக்கலாம். அதே போல மொத்த எல்லா விஷயங்களையும் எங்களிடம் முஸ்லிம் சமூகம் என்று வந்துட்டால் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல கடமைப்பட்டவங்களா இருக்கிறோம். எனவே கணியத்துக்குரியவர்களே, நாங்க எப்பயுமே மஸ்ஜிதுல விஷயத்துல நாங்க செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் ஒரு நாளும் பர்சனல் எங்க சொந்த விஷயங்களுக்காக வேண்டி பள்ளியை பாவிக்கிறது, சொந்த விஷயங்களுக்கு பள்ளியை பாவிக்கிறது. அதே போல எங்க சொந்தம் போல பள்ளிக்குள்ள சொந்தம் கொண்டாடுறது. இந்த சொந்தம் கொண்டாடே எங்க சொத்தள்ளி இல்ல, நான் கெட்டுறதுக்கு இந்த பள்ளியை கெட்டுறதுக்கு நான் இவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன். இந்த பள்ளியை கெட்டதே நான் சரி, அப்படியா? இந்த பள்ளியை கெட்டது 175 நீங்க செலவழிச்சு, அதனால நீங்க சொந்தம் கொண்டாடுங்களா? சொந்தம் கொண்டாடுங்க. உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறது எவ்வளவு காலம்? ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்க வானும் காலத்துல உங்களுக்கு சொந்தம் கொண்டாடு. ஆனா நீங்க 175 இந்த பள்ளிக்காக வேண்டி செலவழிச்சு ஒரு சாமும் அது கூலி உங்களுக்கு அங்க கிடைக்காது. நீங்க அதுக்காக வேண்டி நீ சொந்தம் கொண்டாடுறீங்க. நீ அல்லாஹ்க்காக வேண்டி அல்லாஹ் பக்ஷிக்கு நான் 175 செலவழிச்சிருக்கிறேன். மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை கட்டுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு பள்ளியை கட்டுறாங்க. அந்த ஹதீஸ் இவன் ஒத்து போகாது. இவர் அவருடைய சொந்த தேவைக்கு தாங்க என்ன செஞ்சிருக்கிறாரு. நான் இதுல சொந்தம் கொண்டாடணும். வானம் கண்ணியத்து எங்களுக்கு இதவித பொறுமதி அங்க, அதனால சொந்த விஷயங்கள். அதே மாதிரி விசேஷமா அரசியலை இந்த பள்ளிக்குள்ள தொட்டுக்கொள்ள வேண்டாம். அரசியலை தொட்டுக்கொள்ள வேண்டாம் என்ற நல்லா விலகிக் கொள்ளணும். அரசியல் விஷயங்கள் பிரச்சாரங்கள் அது இது இல்ல, ஒரு அரசியல்வாதி வாராது, பள்ளியை கொஞ்சம் பார்க்கணும், இது வாராது, பள்ளிக்குள்ள வாராது, அது வேற விஷயம். ஆனா பள்ளிக்குள்ள போட்டு அரசியலை போட்டுக்கொள்வாங்க. நாங்க எல்லாம் இந்த கட்சிக்குள்ளவங்க, நாங்க எல்லாம் அந்த கட்சிக்குள்ளவங்க. நீங்க வேண்டிய கட்சியா இருங்க, அது உங்களுக்கு சுதந்திரம். ஆனா பள்ளியுடைய விஷயத்துல நாங்க கட்சி என்று போட்டு அதை எங்க பள்ளிய அசுத்தமாக்கிக் கொள்ளப்படாது. கணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி குடும்ப விஷயங்கள், குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் பள்ளிக்குள்ள. குடும்ப பிரச்சனை வந்து நாங்க பொதுவான அமைப்புல மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதுல அதுக்கு தீர்வு எடுத்து மஸ்ஜிதுக்குள்ள நாங்க ஒரு அமைப்பை உண்டாக்கி அப்படி பல ஊர்கள்ல நடக்குது. அவங்க முடிவு கொடுக்குறாங்க, இந்த பிரச்சனைக்கு இப்படி பிடித்தா அல்லது கவுன்சிலிங் செய்யறாங்க. இதெல்லாம் வேற, அது வேற. நான் சொல்றேன், குடும்ப பிரச்சனை உண்டு இங்க கொண்டாந்து இவர் என்னது அப்படி செஞ்சாரு, அவங்க கொடுத்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை. அதனால இவர் அவரது குறையும் அவர் இவரது குறையும் அதுக்குரிய சண்டை இங்க நடக்குது. வானம் கண்ணியத்துக்குரியவர்களே, மஸ்ஜித் அவ்வளவு கேவலமான ஒரு இடம் அல்ல. எங்கட குடும்ப பிரச்சனை எங்கட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளணும், எங்கட குடும்பத்துக்குள்ள வச்சு கொள்ளணும், பள்ளிக்குள்ள கொண்டாந்துடப்படாது. இது மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு மஹல்லாவாசிகளுக்கும் கட்டாயமான ஒரு கடமையாக இருக்குது. எல்லாரும் அதாவது உள்ளங்களால் ஒன்றுபடுவதுமான ஒரு இடம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதாவது மார்க்கக்கூடிய அமைப்புகளா இருக்கலாம் அல்லது துறைகளுடைய அமைப்புல வித்தியாசங்களா இருந்தால் எல்லாம் ஒன்றுபடுவணும். அதே போல நான் கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட முக்கியமாக எங்களுடைய இமாம்களுடைய விஷயத்திலையும் எங்கட மஸ்ஜிதுடைய இமாம்களுடைய விஷயத்திலும் ஆக முக்கியமாக கவனம் செலுத்தணும். அவங்க கண்ணியப்படுத்த வேண்டியவங்க, கண்ணியப்படுத்துங்க. ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. நான் ஆலிம்ன்றதுக்காக வேண்டி சொல்லல கண்ணியத்துக்குரியவர்களே, நான் ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கு இந்த மிம்பர்ல இருக்கிறேன் என்றால், நான் இன்றைக்கு இந்த மிம்பர்ல உங்களுக்கு முன்னுக்கு இவ்வளவு பேர் முன்னுக்கு நான் பேசுவேன் என்றால் இது நான் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே.
உண்மையில சொன்னா இது நான் அல்ல, எனக்கு ஒன்றும் இல்ல. நான் இந்த இந்த அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுடைய இல்மு மட்டும் இல்லாட்டி நான் இந்த மிம்பர்ல ஒரு படிய கூட எனக்கு மிதிக்கிறதுக்கு இயலாது. நான் மிதிக்க மாட்டேன், மிதிக்க தகுதி இல்ல. இந்த இல்முக்கு தான் இந்த கண்ணியம். எனக்கு பெருமைப்படவே இல்லை, நான் பெரிய ஆலிம் அப்படின்னு எனக்கு பெருமைப்படையில. ஏன் பெருமைப்படையிலாரு? நான் வெறும் ஒன்றும் இல்லை. இந்த இல்மு எனக்கு கிடைத்ததுனால நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். அதனால இல்மு கண்ணியப்படுத்தப்படணும், இல்மு கண்ணியப்படுத்தப்படணும். இவங்க இல்ம சுமந்தவங்க, நீங்க அவங்கள கண்ணியப்படுத்துறீங்க என்னத்துக்கு? இல்ம சுமந்தவங்க என்றதுக்கு அவங்க கண்ணியப்படுத்தீங்க. குரான சுமந்தவங்க, குரானை நான் கண்ணியப்படுத்தணுமே. ஒரு நாள் நான் குரானுக்கு கீழே கூட வைக்க மாட்டேன், கீழே வைக்க மாட்டேன். அதை கண்ணியப்படுத்தணுமே, அப்படியேதான் வைக்கப்படாது. அதை அலங்கோலமா வைக்கப்பட அழகா வைக்கணும் என்று கண்ணியப்படுத்துற மாதிரி தான் ஒரு ஆலிம கண்ணியப்படுத்துறது. ஏன்னா அது குர்ஆன் ஹதீஸ் இவங்க சுமந்து இருக்கிறாங்க. அவரு தவறு செய்தார் இல்ல, அதுதான் அந்த ஆலிம் அப்படி செஞ்சாரு, அது உங்களுக்கு தேவை. அவரு இல்ம படிச்சவர் தானே, அல்லாவும் அவரும் பார்த்து கொள்ளும். நீங்க இல்முக்கு கண்ணியப்படுத்துங்க. நீங்க அவர் செஞ்ச ஒரு தவற, பர்சனல் தவற நீங்க அதை வெற்றி அவரோ அதாவது கேவலமா செய்கிறது, அது அவரோட சேர்ந்து அந்த இல்மை கேவலப்படுத்துற மாதிரி. ஆனால் அந்த விஷயங்களை நாங்க விட்டுடுவோம், அந்த விஷயங்களை நாங்க விட்டுடுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜித் முக்கியமான ஒரு மஸ்ஜித். நான் உண்மையில கணேஷ்குரியவர்களே, இந்த மஸ்ஜித்ல அதுக்கு பின்னால பெரிய அளவுல எங்களுக்கு நிர்வாகக்கூடிய விஷயங்களோடு எங்களுக்கு பெரிய ஒரு தொடர்பு இல்லாதனால எங்களுக்கு இதனுடைய தெளிவுகள் தெரியாது கணேஷ்குரியவர்களே. ஆனா நாங்க இருந்த காலத்துல சுப்ஹானல்லாஹ் அழகான ஒரு அமைப்புல எங்களுக்கு தெரியும். இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரை, இந்த மஸ்ஜிதுடைய சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரையில இந்த நேரம் ஒரு உரமா மழையொன்று பெய்ஞ்சாலேயே திக் திக் உள்ளங்கள் அதாவது அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜிதும் தான். மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவும் தான். எல்லாம் தண்ணி வந்துடும். இது வந்துட்டா பெரிய சிரமங்களுக்குள்ளாகும். ஆனால் எங்கட மஸ்ஜித் அதுலேயும் நிகழ்ச்சி அதை எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாத ஏற்பாடு அப்படி ஒன்று வந்துட்டா நாங்க எல்லாம் ஒன்றுபடுவோம் கணேஷ்குரியவர்களே. நாங்க எங்க மஸ்ஜித் சுப்ஹானல்லாஹ் இவ்வளோ தண்ணி வருவது, இவ்வளோ எல்லாம் நடக்குது. நடந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அழகான ஒரு அமைப்புல எங்க மஸ்ஜித் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க யாரும் நான் சொன்ன மாதிரி பழைய புதுச நிர்வாகம் வருவது, பழைய நிர்வாகத்துக்கு ஏற்றவானம், குறை சொல்லிக்கொள்வானம், குறை செய்தவானம், அது அல்லாஹ்வுக்கு அவங்க பார்த்துக் கொள்ளட்டும். நாங்க புதிய நிர்வாகத்தை வேற யாரும் குறை சொல்லவானும், அது அவங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பா இருப்போம், உதவி செய்வோம். மஹல்லாவாசிகளுக்கு வந்தா யாரு நிர்வாகத்தை தெரிவு செய்யப்படுறாங்களோ அந்த நிர்வாகத்தை நாங்க கபூல் செய்வோம். ஆனா ஆக முக்கியமாக கடைச நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க நிர்வாக தெரிவு வந்தா எங்கட ஃபேவருக்கு, எங்கட இஷ்டத்துக்கு, எங்களுக்கு ஆள் குடிப்பட்டுச்சு, எங்க ஆள் அல்லது என்னையோட நல்லம் எங்கத்துக்காக வேண்டி எல்லாம் அவரை நிர்வாகத்துல போட்டுட வானம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி தகுதி இல்லாத ஒருத்தரை நான் நிர்வாகத்துக்கு போட்டால் எனக்கு தெரிஞ்சிச்சு, தெரியாம போட்டுட்டேன், நான் அவரை நினைச்சேன் அப்படி எல்லாம் நல்லா செய்வாரு. ஆனா போட்டதுக்கு போறோம் அவர் இப்படி இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனா நான் தெரியும் இவர் தகுதி இல்லை, ஆனா இவரு போடுவோம். எங்க ஆள் தான் எனக்கு வேண்டியதை செஞ்சு கொள்ளலாம். ஆனா இவருக்கு இவரு இப்படி எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, ஏதாவது ஒன்று போட்டா கண்ணியத்துக்குரிய அவருள்ள ஏதாவது தவறு நடந்தால் அந்த தவறுக்கு இவரும் சேர்ந்து பதில் சொல்லணும். அல்லாட்ட பதில் சொல்லணும். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் நிர்வாகம் தெரிவு செய்யறதை பத்தி பேசல. எனக்கு நிர்வாகிகளை பத்தி அதிகமாக சொல்லிக்காங்க. நீங்க நிர்வாகம்காக வேண்டி வரக்கூடிய பொதுமாக்கள் வந்தா நீ நிர்வாகத்தை பத்தி பேச வேண்டாம், நிர்வாகத்துக்குரியவங்க விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா இதை சொல்றேன்னா, ஒரு மஹல்லால கூப்பிட்டாங்க மஸ்ஜித்ல நிர்வாகத்தை பத்தி பேசுங்க, அந்த புதிய நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் என்றதை பேசுங்க. எல்லா நிர்வாகிகள் தான் பேச மஹல்லாவாசிகளை பத்தியும் பேசுங்களே, எல்லாரும் பத்தியும் பேசுவோமே. என்ன செஞ்சிட்டோம் நாங்களும், என்ன செஞ்சோம் நிர்வாகத்துக்கு கொஞ்சம் அதாவது இருக்கக்கூடிய எல்லா எச்சரிக்கைகளும் வச்சு கொஞ்சம் பேசிடும். அடுத்த கிழமை நிர்வாக தெரிவு நடக்குது, ஒருத்தரும் நிர்வாகத்தில் இல்ல, தெரிவாகிறதுக்கு எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. ஏண்டா இதை தெரிவிக்கல, நிர்வாக தெரிவு நடக்கவே இல்லை, யாரும் முன்னுக்கு வராங்க இல்ல, பொறுப்பெடுக்க பயந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமையும் திருப்பி அதுல நீங்க தான் சொல்றீங்க, நீங்க உங்களோட கொத்துமாக்கு பின்னால யாரும் நிர்வாகத்துக்கு வரல, அதனால அதுல நீங்க என்ன செய்யுங்க, இந்த நிர்வாகத்துக்கு வந்தா உள்ள அதாவது பிரயோஜனங்கள் என்ன,
தகுதியானவங்க வந்தா இது உள்ள நன்மைகள் என்னன்றதை கூடுதல சொல்லுங்க என்று 2வது தடவை சொன்னதுக்கு பின்னால் தான் ஒரு நிர்வாகம் உருவாகிச்சு. அதனால கணித்து அதனே நான் நினைச்சேன் மிச்ச நிர்வாகத்தை பத்தி பேசப்படாது. அது அல்லாஹ் ரசூல் அவங்களுக்கு எல்லாம் நிர்வாகத்தை பத்தி தெரிவாங்க. ஆனா மஹல்லாவாசிகள் மஸ்ஜிதுக்குரியவங்க இருக்கிறாங்களே அவங்களும் நிர்வாகத்தை தெரிவு செய்வதே தெரியும். அந்த விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல மஸ்ஜிதில் உள்ளவங்க மஹல்லாவாசிகள் மஸ்ஜிதுக்கு என்ன செய்யணும், இதுதான் ஞாபகம் முக்கியம். எனவே கணித்துக்குரியவர்களே, நாங்க இவரால நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்று எங்களுக்கு நல்ல விளங்குது, இவர் இந்த உண்மையில பொறுமதியா இருக்கும் என்று எங்களுக்கு தெரியுது என்றால் அவங்களை நாங்கள் நிர்வாகத்துக்கு உள்ளாக்குவோம். நிர்வாகம் நான் தகுதி இல்லையே அதுங்க போடுறாங்க, நான் உண்மையில தகுதி இல்லையா, தகுதி இல்லைன்றவர் ஒதுங்கிறது அவருடைய ஒரு கட்டாய கடமை. அதே நேரத்துல நான் தகுதியானவர் இனி இவங்க போடுறாங்க, நான் தகுதியானவர் எனக்கும் தெரியும் நல்லா, ஆனா நான் இல்ல எனக்கு இதெல்லாம் செய்ய பயமிட்டு நான் ஒதுங்கினாலும் குற்றக்காரர் அவர். ஏன்னா அந்த இடத்துக்கு தகுதி இல்லாத ஒருத்தர் வந்தாருக்கா தகுதியான ஒரு பின்வாங்கினதுக்காக அவர் குற்றவாளியா மாறுவாங்க. அதனால தகுதியானவங்க வருவோம். தகுதி என்றது அது நான் தகுதின்னு சொல்றது ஒருத்தருக்கு தகுதி மேல் கீழே இல்ல, அந்த ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொருத்தர பர்சனாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய பர்சனாலிட்டி ஒன்று இருக்குது. அந்த பர்சனாலிட்டினா அதுக்குரிய தகமைகள் அது இருந்தா அவங்க முன்னுக்கு அவங்கள தெரிவு செஞ்சு நான் அவங்க மூலமா ஒரு நிர்வாகம் அழகான ஒரு நிர்வாகத்தை செய்யணும். கண்டிச்சுரியவர்களே, இந்த மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் பரக்கத் பொருந்திய மஸ்ஜித். அந்த பரக்கத் பொருந்திய மஸ்ஜித்ல எல்லா காலத்திலும் பரக்கத்தான நன்மைகள் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களால கிடைச்சா உண்மையிலாகிய பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு எப்பயுமே தந்து கொண்டிருப்பான். அது மட்டுமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊருக்கு பரக்கத்தை இறக்கி கொண்டிருப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த மஸ்ஜிதை பாதுகாக்கக்கூடிய உண்மையான பாதுகாவலர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. எங்களை பாவங்கள் குற்றம் குறைகளை மனுஷியா பாவத்தை பொருத்தமான வாழ்க்கையை நசீபாக்கியா உனக்கு பொருத்தமான முறையில பொருத்தமான முறையில தாய் தந்தையுடைய பாவ மனுஷியா கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவ மனுஷியா ரப்பியா ரஹ்மானியா அல்லாஹ் அவர்களை யார் யாரெல்லாம் கபராளிகள் இருக்கிறாங்களோ அவர்களுடைய கபர்கள் சுருக்கத்தின் பூங்காவாக ஆக்கிறியா அல்லாஹ் துஆக்களை கபூல் செஞ்சியா அல்லாஹ்.